ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்னோடய ரிங் கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து ரிங்ஸ் போட ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஒரு 7th to 8th படிக்கும்போதுலேருந்தேவும் கையில் ரிங்ஸ் போட்டிருப்பேன். நான் நிறையா ரிங்ஸ் மாற்றிட்டேன். ஒரு 4 years 5 years ஒர்க்காக நான் வந்து ரிங்ஸ் வந்து மாற்றிட்டே தான் இருப்பேன். ஸோ இப்போ என்கிட்ட கரண்ட்டாக இருக்கிற இந்த ரிங்ஸை பற்றி உங்கள்கிட்ட நான் காமிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிங் தான். ஸோ இந்த ரிங் வந்து ஜோசால்காஸில் தான் வாங்கினது. இது வந்து டைமண்ட் ரிங். இது வந்து ஒரு 5-6 years இருக்கும் இந்த ரிங் நான் போட்டு. இதில் வந்து ஒரு நெளிவு கூட ஆகலை. இது வந்து நான் டெய்லி போட்டிருப்பேன். என்னோடய ஃபிங்கர்ஸில் வந்து டெய்லியுமே இருக்கும். இந்த நைட்டு தூங்க போகும்போது கழட்டி வைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ 5 years கண்டினியூஸாக டெய்லி 365 days நான் இந்த ரிங் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இதில் வந்து ஒரு நெளிவு கூட வரல. இது வந்து நான் ரைட் ஹேண்டில் போடுற ரிங்கு. ஸோ இது என்கிட்ட இருக்கிறதுல ஒரே ஒரு டைமண்ட் ரிங் இது மட்டும்தான். இதுக்கு முன்னாடி ஒரு ரிங் வச்சுருந்தேன். அது வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு. ஸோ அதை மாற்றியாச்சு. ஸோ என்கிட்ட இருக்கிறது இப்போ டைமண்ட் ரிங் பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் இருக்குது. எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் ரிங் இது. ஸோ எப்பயுமே இது என் கையில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ரிங்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மீன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து நான் இந்த மாதிரி ரிங்ஸ் போட மாட்டேன். இன்னொன்று வந்து நீங்கள் ரிங் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் கேஸ்டிங் பீஸாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரம் நெளிஞ்சிரும். ஸோ இந்த என்னோடய இதை பாருங்கள், இது எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கும். பட் நம்ம இது ஒர்க் பண்ணும்போது, நம்ம கிச்சனில் வேலை செய்யும்போது, இல்லை கனமாக ஏதாவது தூக்கும்போது இந்த மாதிரி நெளிஞ்சிருது. கேஸ்ட் பண்ணி வாங்குகிற ரிங்ஸ் முக்கால்வாசி எல்லாமே என்ன ஆகும்னா இந்த மாதிரி நெளிஞ்சிரும். பட் வந்து ஸ்டோன் இல்லாமல் வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டோனோடு வாங்கினோன்னா அதுக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். கோல்டு வந்து இது வந்து ஃபுல் கோல்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை போய் ரீசேல் பண்ணாலுமே இந்த என்ன கோல்டு இருக்கோ அந்த ரேட்டுக்கு எடுத்துவோம். இது எல்லாமே 916 தான். அதனால் எப்படி சொல்கிறதுனா, ஸ்டோன் இல்லாமல் வாங்குறது பெஸ்ட்டு. பட் வந்து கேஸ்ட் பண்ணது வாங்குறத விட நம்ம கையில் செஞ்சுருப்பாங்களா அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நெளிவாகாமல் இருக்கும். ஸோ இதுவுமே நான் டெய்லி யூஸ் பண்ணுற ரிங் தான். நமக்காசி இந்த மாதிரி ரிங்கஸ் வந்து டெய்லி யூஸ் போட மாட்டேன். பட் இந்த 2 இதில் டால்ஃபின் மாதிரி இருக்குதா, இந்த ஃபிஷ் மாதிரி இருக்குல்ல, இதனால நான் அது டெய்லி யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்சி தான் இதை எடுத்தேன். ஸோ இந்த ரிங்கும் நான் டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்க ரிங் தான். இது வந்து பார்த்திங்கன்னா தங்கமயிலில் வாங்கினது. தங்கமயிலில் கோல்டு இது ஓகே தான். பட் வந்து இந்த மாதிரி கேஸ்ட் பீஸ் எல்லாமே இந்த மாதிரி நெளிஞ்சிரும். பட் இப்போ என் கைக்குள்ளே வந்து கரெக்டாக இருக்குது. லூஸாக இருந்தது இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ செகண்ட் ரிங் பார்த்திங்கன்னா இது தான். தேர்டு பார்த்திங்கன்னா இந்த ரிங்கு. ஸோ இதுவுமே கேஸ்ட் பண்ணது தான். இதுவுமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு போய் டக்குன்னு வாங்கின ரிங்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம டிசைன் பார்த்துலாம் நான் வாங்க மாட்டேன். ஓகே இது போட்டுக்கலாம் அப்படின்னா இதை எடுத்துருவேன். இதுவும் பார்த்திங்கன்னா லைட்டாக நெளிஞ்சிருக்கும். இதுவுமே நான் டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்க ரிங் தான். முக்கால்வாசி நம்ம கேஸ்ட் பண்ண ரிங் எல்லாமே வந்து சீக்கிரம் நெளிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி பை பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே தங்கமயிலில் தான் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ தேர்ட் இந்த ரிங் பாருங்கள். இந்த ரிங்கில் வந்து 2 ஹார்ட் இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து என்னோடய பர்த்டேக்கு ஹஸ்பண்ட் ப்ரெசென்ட் பண்ணது. நான் அப்போ வந்து கன்சீவாக இருந்தேன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு இது வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவுமே தங்கமயிலில் தான் வாங்கினோம். இதுவுமே கேஸ்ட் பீஸ் தான். அந்த கேஸ்டிங் பண்ண எல்லா ரிங்குமே சீக்கிரம் வந்து நம்மளுக்கு நெளிவு கொடுத்துருது. ஸோ இது பார்த்திங்கன்னா இது செஞ்ச ரிங்கு. இது கேஸ்டிங் பீஸ் இல்லை. இது நெளியவே நெளியாது. இது வந்து 7 years ஆச்சு இந்த ரிங் வாங்கி. பட் இதில் ஒரு நெளிவு கூட வரல. இது வந்து செஞ்சது நம்ம ஆசாரி வச்சு செய்ய சொல்லுவோம்ல அந்த மாதிரி. இது என்னோடய வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கான வாங்குகிற ரிங் இது. ஸோ ரொம்ப விருப்பப்பட்டு தான் இந்த டிசைன் நான் செய்ய கொடுத்து வாங்கினேன். ஸோ இந்த ரிங் பார்த்திங்கன்னா இந்த ரிங்கும் ஒரு நார்மல் மாடல் தான். இதுவுமே டெய்லி யூஸ்க்கு போட்டிருந்தேன். பட் இந்த இதில் நடுவில் ஒரு கல் வந்து விழுந்ததுனால இது இப்போ போடுறதில்ல. இது முன்னாடி இருந்து நிறையா பேர் இது போடுவாங்க. இது என்னோடய அம்மம்மா காலத்தோட ரிங். ஸோ அது ஞாபகமாக இதை வந்து நான் மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கிறேன். இது எல்லாமே 916 தான். பட் எப்போயாவது போய் கடையில் போகிறோம், நல்ல ரிங் பார்க்குறோம் அப்படின்னா இதெல்லாம் போட்டுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிடுவேன். பட் இந்த ஒரு ரிங் மட்டும் நான் இன்னும் மாற்றாமல் வச்சுருக்கிறேன். ஸோ எங்கள் அம்மம்மா ஞாபகார்த்தமாக. ஸோ இந்த ரிங் பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி தான் வாங்கினது. டக்குன்னு போய்
ஒரு இது ரிங் வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு. இது நார்மலாக சிம்பிள் டிசைனில் இருக்கிறது. கொஞ்சம் பெரிய ரிங்காக வாங்கினேன், பட் இதை நான் போடுறதே கிடையாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காண்டி வாங்கி வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட கரண்ட்டாக இவ்வளோ ரிங்ஸ் தான் இருக்குது. ஸோ ரிங்ஸ் வாங்கும்போது நீங்கள் கேஷ் பண்ணி வாங்குறத விட செஞ்சுருப்பாங்கல்ல, கையில் செஞ்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ரிங் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நெளிவு கொடுக்காமல் இருக்கும். ஸோ என்னோடய ஃபேவரட் ரிங் இது தான். பட் இது வந்து டைமண்ட்டு. நீங்கள் டைமண்ட் இல்லாமல் இதை நார்மல் ஸ்டோன்லேயே நீங்கள் மாதிரி செய்யலாம். நீங்கள் செஞ்சு வாங்குறது தான் ரிங்ஸ் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்கன்னா அது பெட்டராக இருக்கும். இல்லாட்டி சீக்கிரம் நெளிஞ்சிரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்கிட்ட இருக்க எல்லா ரிங்குமே 3 கிராம் தான். என்னோடய என்கேஜ்மெண்ட் ரிங்க்கு மட்டும்தான் 7 கிராமு. ஸோ மற்ற எல்லா ரிங்குமே 3 கிராம்ஸில் தான் வாங்கினேன். 3 கிராமில் வாங்குறதே சீக்கிரம் நெளிஞ்சிருது. ஸோ அதை விட கம்மியாக வாங்கினா ரொம்ப நெளிஞ்சிரும். மற்ற எல்லா ரிங்குமே 3 கிராம்ஸ். என்னோடய இந்த என்கேஜ்மெண்ட் ரிங் மட்டும் 7 கிராம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி யூஸ்க்கு போடுறதா இருந்துச்சுனிங்கன்னா கொஞ்சம் அதிகமான கிராம்ஸில் வாங்கி போட்டிங்கன்னா சீக்கிரம் நெளியாதுன்னு நினைக்கிறேன். பட் இதுவுமே 3 கிராம் தான். பட் இது நெளியவே இல்லை. ஸோ நம்ம செஞ்சதுக்கும் இந்த மாதிரி கேஷ் பண்ணி வாங்கினதுக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸு. அதனால் நீங்கள் கேஷ் பண்ணி வாங்குறத வந்து அக்கேஷ்னலாக எங்கேயாவது போகிறோம், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோம் அப்படி போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். மற்றபடி செஞ்சு வாங்கின ரிங்ஸ் தான் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா நெளியாமல் இருக்கும். ஸோ அது மட்டும் நீங்கள் பை பண்ணும்போது பார்த்து வாங்குங்க.